ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு காவேரி ஒரு வழியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நீ உடனே தூங்க போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன பேசணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல, உனக்கு ஷேர் பண்ண நிறைய விஷயம் இருக்குல்ல சொல்லின்னு கேட்க, அவங்க மெய் மறந்து சொல்ல இவங்க மெய் மறந்து ரசிக்கிறாங்க காவேரியை. காவேரி பேசினது எல்லாத்தையும் ரசிக்கிறியே பாஸ், இன்னும் 8 மாதத்தில் பிரியுமே பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விடுங்க பார்த்துங்க பண்ணுற மாதிரி ஆச்சு. மறுநாள் காலையில் விடுதுங்க. ஆபத்து ஆந்த வேலை ஆப்பாகி வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம கங்காவோட மாமியார் வராங்கங்க. வந்த உடனே அவங்க கங்கா என்ன சொல்கிறாங்களா, கங்கா எனக்கும் தான் மருமகள் இருக்காளே, வந்து 4 நாள் ஆயிடுச்சு, எட்டி கூட பார்க்கல அப்படி இப்படின்னு குறை சொல்கிறாங்க. மாமியார்னாவே குறை சொல்ல தான் ஆரம்பிப்பாங்களாட்டுக்கு. இது வரையும் அத்தையாக இருந்தாங்க, இப்போ வந்து மாமியார் ஆகிட்டாங்க. உருப்பிட்ட குறை. உடனே காவேரி சமாளிச்சிட்டாங்க. சமாளித்து அப்பாடா எப்படி தான் குடும்பத்தை நடத்துறீங்களோ அந்த அம்மா கூட அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கங்காவோட ஹஸ்பண்ட், அதாவது குமரன் இருக்காரு, அவர் கார்லாம் துடைக்கிறாரு. என்னப்பா இப்படி இருக்கேப்பா, இவ்வளோ நல்லவராக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன் கங்கா, ஆனால் ஒன்றுமே சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவுட்டிங் வெளியே எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து எங்கேயா வெளியே போய்ட்டுலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சிறுசுங்க, நீங்கள் வெளியே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல்னு சொல்லிட்டு கொடைக்கானல்லே ஒரு வாரம் ஓட்டிடுவீங்களாட்டுக்கு. சரி இருக்கட்டும். அந்த ராகினியோட மூஞ்ச காமிக்காம இவங்களை காமிக்கிறீங்களே, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் குமரன் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கங்கா. கடைசியில் பார்த்தா இப்போ தான் வந்து ஹஸ்பண்டாக ஏற்றிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக லைஃப்பில் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு காவேரி வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிண்டலும் கேலியமாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே கங்கா என்னாச்சு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன மறுபடியுமா ரிப்பீட்டா என்னையா சமைச்சு சாப்பிட்றதே வேலையாக வச்சுருக்கீங்க, எங்கேயா வெளியில் அவுட்டிங் சுற்றி காமிங்கயா, அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.